ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்ட்ரி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அகலமான கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் 4 உருளைக்கிழங்கு நீட்டு வாக்கில் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதேமாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வதக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு உடையாது. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மண் உருளை எடுத்துக்கோங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க. அந்தமாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைலாம் பண்ணும்போது. வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலே குக் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா வதங்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ நீங்களும் அதே தலைமை உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். அதுவும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கணும் உங்களுக்கு. சப்போஸ் உங்கள் வீட்டில் தனி மிளகாத்தூள் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் மிக்சர் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மிக்சர் மிளகாத்தூள் வந்து அதே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே மொத்தமாக கூட நீங்கள் மிக்சர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக உங்களுக்கு ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த எப்போவுமே செய்கிற ஒரு டேஸ்ட் தான் வரும். நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்மெல்லும் சூப்பராக வரும். உங்களுக்கு ஜீரகத்தூள் பூண்டுலாம் போட்டு செஞ்சிங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் தான் போடணும். நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கரிஞ்சிரும் ஓரளவுக்கு. நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக இறக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் மேலே மட்டும் நீங்கள் கருவேப்பிலை போடுங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா பொரிஞ்சும் வரும் உங்களுக்கு உருளைக்கிழங்கோடு சேர்ந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த ரெசிப்பியை. எங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் முடிஞ்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.